100% உங்கள் மூஞ்சு என்ன கலராக இருந்தாலும் நல்ல சைனிங்காக, நல்ல பிரைட்டாக, நல்ல க்ளோவாக, மற்றவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது பாடி ஒயிட்டனிங். நம்ம ஃபேஸு, நம்ம பாடி நல்ல பிரைட்டாக ஒயிட்டனிங்காக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? உடனே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, கருப்பாக இருக்கிறது அழகு இல்லையா அப்படிங்கலாம் கேள்வி கேட்குறீங்க. சிம்பிளாக நான் சொல்லட்டுங்களா? கருப்பாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது அது அர்த்தம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் நம்மளோட பாடி, நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோவாக, நல்ல பியூட்டியாக, நல்ல சைனிங்காக, பார்க்குறதுக்கு பார்த்தா எல்லாருமே யங் ஏஜாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகள், வீட்டு வழி வைத்திய முறைகள். 3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். 100% ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருட்களை கொண்டு தான் நான் எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறேங்க. 100% உங்கள் மூஞ்சு என்ன கலராக இருந்தாலும் நல்ல சைனிங்காக, நல்ல பிரைட்டாக, நல்ல க்ளோவாக, மற்றவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க. ஃபஸ்ட் சொல்யூஷன் 4 பொருட்களுங்க. என்னென்ன பொருட்கள் வேணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசகசா, பப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பச்சரிசி, ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கடலைப்பருப்பு, பெங்கால் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர், கர்ட். இந்த 4 பொருட்கள் தான் வேணும். இந்த 4ல் அப்படி என்ன சார் சத்துக்கள் இருக்குது? ஏன்னா இதெல்லாம் கிச்சனில் நம்ம அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தான். என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கசகசா, பப்பி சீட்ஸ், இதில் என்னென்ன சத்து இருக்குன்னாங்க, அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின் செல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கும். அந்த ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணோம். ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதே மாதிரி இந்த கசகசாவில் காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்குது. இந்த காப்பர் ஜிங்க் நம்ம ஸ்கின் அலர்ஜிக்கல் இஷ்யூ நம்ம ஸ்கின்ல, பாடியில், ஃபேஸில் வராமல் இருக்கிறதுக்கு 100% செயல்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னில் இருக்கிற பேட் பாக்டீரியாஸை கில் பண்ணிவிட்டு நம்மளை ரொம்ப யங்காக காட்டுறதுக்கு இந்த கசகசா 100% பயன்படும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபைபர் சூப்பரான பியூட்டியை கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. மெக்னீஷியம் அண்டு கால்சியம், இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மெக்னீசியம், கால்சியம் இந்த கசகசாவில் இருக்கிறது என்ன பண்ணோன்னா, நமக்கு நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் 100% குறைச்சே தீரும். நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும். டீப் ஸ்லீப் வர்றதுனால நம்மளோட ஸ்கின் நல்ல எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். அப்புறம் பச்சரிசி. பச்சரிசியில் அப்படி என்ன சார் இருக்குது ரா ரைஸில் அப்படின்னா, விட்டமின் B1, B5, B6 ப்ளஸ் விட்டமின் E இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது அத்தனையுமே நம்ம ஸ்கின்னை 100% க்ளோவாக, பளிச்சுன்னு, தெளிவாக, அழகாக வச்சுக்கிறதுக்கு 100% உதவி செய்யும். 3வது கடலைப்பருப்பு, பெங்கால் கிராம்னு சொல்லுவாங்க, சென்னா டால்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலைப்பருப்பில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பேட் பாக்டீரியாஸை கில் பண்ணி சூப்பராக, நல்ல சைனிங்காக, பிரைட்டாக, ரொம்ப ஒரு க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 4வது தயிர். தயிரை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த தயிர் தான் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது. இந்த லாக்டிக் ஆசிட்டு ஸ்கின்னில் இருக்கிற அந்த பேட் பாக்டீரியாஸை கில் பண்ணோம். ப்ளஸ் அந்த ஸ்மூத் சர்ஃபேஸை நம்ம ஸ்கின்னை, ஃபேஸ் முதல் கொண்டு, பாடி முதல் கொண்டு சூப்பராக வச்சுக்கும். இந்த தயிரில் பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, B12 இருக்குது, B5 இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வச்சுக்கும். இந்த இடத்துல தயிருங்கும் பொழுது ரொம்ப புளிச்ச தயிர் வேணாங்க. நல்ல ஃப்ரெஷ் தயிர், பசும்பால் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வரும். சரி, இது எப்படி பயன்படுத்தலாம்? ஏன்னா 4 பொருட்கள் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கசகசா, பப்பி சீட்ஸ் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. பச்சரிசி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நான் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அளவு சொல்கிறேங்க. அப்புறம் அந்த பெங்கால் கிராம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு 95% அரைச்சிக்கங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல பவுடர் ஸ்டேட் நமக்கு தேவையில்லை. அரைச்சி ஒரு பவுலில் போட்டு நமக்கு அதுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ ஃப்ரெஷ் தயிர் அதில் ஆட் பண்ணிக்கங்க. ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி நல்லா ஃபேஸ் பேக் போட்டுங்க. கை காலெலாம் நல்லா தடவிட்டு ஒரு 1 hour 45 minutes நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டரில் குளிங்க. எல்லோரும் பண்ணுற தப்பு, சோப்பு யூஸ் பண்ணுறேன், ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், தாராளமாக பயன்படுத்த வேண்டாம். ஆர்டினரி வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் மெத்தட். இது இல்லைன்னா இன்னொரு முறையும் பயன்படுத்தலாங்க. இந்த பேஸ்ட்டை ஜஸ்ட்டு உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஆர்டினரி வாட்டரில் குளிச்சிடுங்க. ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், மறுபடியும் நீங்களே செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் சைனிங், உங்கள் க்ளோ,
ப்ளஸ் உங்களோட பியூட்டி சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தினாலே உங்களுக்கு ஒரு 7 நாள் 15 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பியூட்டியாக க்ளோவாக 100% ஒரு ஒயிட்டனிங்கில் 100% இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது டிப்ஸ் ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க. இது எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸை வாரத்துக்கு மினிமம் ஒரு 4 நாள் பயன்படுத்துங்க. என்னென்னைக்கு அது பயன்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி நைட் அன்றைக்கி நான் சொல்கிற இந்த ரெண்டாவது டிப்ஸை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட் விஷயம், கேரட் ஒன்று எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஸ்கின் எடுக்க வேணாங்க. ஏன்னா அந்த ஸ்கின்னில் தான் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் நீங்கள் எடுக்க வேணாம். அதே மாதிரி டொமேட்டோ, ஒரு தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். இந்த கேரட்டில் என்ன இருக்குன்னா, பீட்டா கரோட்டின் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாக, பிரைட்டாக, யங்காக, சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த தக்காளியில் என்ன இருக்குது, டொமேட்டோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைகோபின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ரொம்ப பளபளன்னு சைனிங்காக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். யூவி ரேஸ் நிறைய வந்தால் கூட இந்த கேரட்டும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தக்காளிக்கும் கேரட்டுக்கும் இருக்குது. தக்காளியில் விட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, 95% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட்னஸை ரெண்டுமே கொடுக்கும். இந்த ரெண்டுமே வீட்டில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அப்பப்போ நீங்கள் நைட் படுக்கும் பொழுது ஒரு 1 ஹவருக்கு முன்னால் நல்லா ஃபேஸ்லேயே உடம்பு ஃபுல்லாக கூட நல்லா தொடச்சிட்டு ஒரு 1 ஹவரில் இல்லை 1/2 ஹவரில் குளிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக குளிச்சிங்க. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் இந்த கத்தாழை ஃப்ரீயாகவே கிடைக்கும். கத்தாழை செடி ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த கத்தாழையை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆலுவேரா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் போடும்பொழுது ஒரு தக்காளி பழம், ஒரு கேரட்டு ப்ளஸ் நீங்கள் இந்த ஆலுவேரா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி போட்டுருங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குளிச்சுருங்க. வாரத்துக்கு 4 நாள் காலையில் அதை செய்யுங்க. ரெண்டாவது டிப்ஸு சாயந்தரம் செய்யுங்க. ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஆலுவேரான்னு சொன்னாலேங்க சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது. ஸ்கின்னை வந்து சூப்பராக பியூட்டியாக க்ளோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆலுவேராவுக்கு இருக்குது. வாரத்துக்கு 4 நாள் பயன்படுத்தி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகிடும், நல்ல ஒயிட்னிங் ஆகிடும், நல்ல க்ளோவாக இருக்கும். சூப்பராக செயல்படுத்துங்க. 3 டிப்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன், 2 தான் இப்போ சொல்லியிருக்கேன். 3வது டிப்ஸ் என்னன்னாங்க, நிறைய பேர் வந்துங்க நம்ம முகத்துக்கு நம்ம உடம்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை காலுக்கு கொடுக்குறதில்ல. நிறைய பேர் பாருங்கள், கால் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்காகவே இருக்கும். சூப்பரான டிப்ஸு. ஆனால் ரெகுலராக பண்ண வேணாம். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா நான் இதில் சொல்லியிருக்கிற பொருட்கள் அப்படி. கால் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த 3வது டிப்ஸை ஃபேஸுக்கு வேறு எங்கேயுமே பயன்படுத்த வேணாம். என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1/2 லெமன் நல்லா புழிஞ்சிக்கங்க. சோடா உப்பு வீட்டில் இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு நம்ம இட்லிக்கு பயன்படுத்துவோம், தோசை சுடுறதுக்கு, ப்ளஸ் ஏதாவது கார ஐட்டம் ப்ளஸ் இனிப்பு ஐட்டம் செய்யும்பொழுது நம்ம பயன்படுத்துவோம். அந்த சோடா உப்பு டீஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்ட உடனே அப்படி நுர மாதிரி பொங்கி வரும். அந்த பொங்கி வரும் பொழுது அதை எடுத்து எந்த இடத்துல கால் பாதங்களில் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தடவுங்க. 1 டைம் 2 டைம் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அப்புறம் ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப கருப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள் செய்யுங்க, அதுவே போதும். 5 நாளுங்கிறது கண்டினியூஸாக பண்ண வேணாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை செஞ்சிங்கன்னா அப்புறம் புதன்கிழமை செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு 5 நாள் செஞ்சால் போதும். சூப்பரான ரிசல்ட் வரும். ஏன்னா ஏற்கனவே 1 2 பண்ணிகிட்ருக்கீங்க, 3ஆவதும் செயல்படுத்திட்டு அற்புதமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கருப்பு போயிடும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் மாதம் ஒரு தடவை பண்ணால் போதும். ஏன்னா சோடா உப்புங்கிறது அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா சோடா உப்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அளவாக தான் போடுவோம். ஏன்னா அந்த சோடா உப்புங்கிறது தான் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் பைகார்பனேட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக பயன்படுத்த இதில் என்ன ஆகும்னா கிட்னிக்கு, பிபி வரத்துக்கு, நிறைய ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு, ப்ளஸ் வாட்டர் நம்ம பாடியில் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த சோடா உப்பு பயன்படுத்துகிறத காலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. உணவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப குறைவான அளவு பயன்படுத்துங்க. ஜஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்கள் காலில் இருக்கிற கருப்புக்கள் 100% கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் என்னங்க, இந்த 3 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3வது டிப்ஸ் தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்க. இந்த 2 டிப்ஸ் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். 100% உங்களோட ஃபேஸ்
நல்ல க்ளோவாக, நல்ல பியூட்டியாக, நல்ல பிரைட்டாக, நல்ல சைனிங்காக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.